டெல்லி மற்றும் ஆர்ஆர் அணிகளுக்கு இடையேயான நேற்றைய போட்டி என்பது இந்த வருட ஐபிஎல்லின் உச்சக்கட்ட பரபரப்பு நிறைந்த போட்டியாக மாறியது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி சூப்பராக விளையாடி 20 ஓவர்கள் முடிவில் 188 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்ஆர் அணியோ, அதாவது ராஜஸ்தான் அணியோ ஆரம்பத்தில் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாலும் மிடில் ஆர்டரிலும் கடைசி ஆர்டரிலும் லேசாக சொதப்பிய ராஜஸ்தான் அணி வெற்றிக்காக மிகவும் போராடியது. அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவருக்கு 9 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் விளையாடிய ராஜஸ்தான் அணியை அந்த கடைசி ஓவரை வீசிய மிச்சல் ஸ்டார்க் அந்த 20வது ஓவரை சிறப்பாக வீசி வெறும் 8 ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார். இதனால் இந்த போட்டி சமநிலையில் முடிந்து சூப்பர் ஓவருக்கு இந்த போட்டி சென்றது. அதாவது இந்த ஐபிஎல் வரலாற்றில் இதற்கு முன்பு 4 வருடங்களுக்கு முன்புதான் சூப்பர் ஓவர் என்ற ஒன்று நடைபெற்றது. அதற்கு பிறகு 4 வருடங்களுக்கு பிறகுதான் நேற்றைய போட்டியில் சூப்பர் ஓவர் நடைபெற்றுள்ளது. அதனால்தான் இந்த சூப்பர் ஓவர் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பும் அதிகரித்தது. பின்னர் சூப்பர் ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியை வெறும் 11 ரன்கள் மட்டுமே கொடுத்து சூப்பர் ஓவரையும் சிறப்பாக வீசி முடித்தார் மிச்சல் ஸ்டார்க். அதன் பிறகு இந்த 11 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ பவுண்டரி சிக்ஸர் என அடித்து எளிதாகவே வெற்றியும் பெற்றது. இதனால் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சூப்பர் ஓவர் வரை சென்று இறுதியாக டெல்லி அணி வெற்றியும் பெற்றது. இந்த வெற்றி மூலமாக நம்முடைய சிஎஸ்கே அணிக்கும் பிளே ஆஃபுக்கு செல்ல சூப்பரான வாய்ப்பு ஒன்றும் உருவாகி இருக்கிறது. ஆமாங்க, அது என்னன்னா, நேற்றைய போட்டியில் ஒருவேளை ராஜஸ்தான் அணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு மேலும் கடினமாகி இருக்கும். ஏனென்றால் புள்ளி பட்டியலில் இப்போது சிஎஸ்கே அணிக்கு மேலே இருக்கும் அணிகளில் முதல் 2-3 இடங்களில் இருக்கும் அணிகளை தவிர்த்து மற்ற அணிகள் அனைத்தும் தோல்விகளை அடைந்தால்தான் அது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அதிகமாக்கும். அதற்கு காரணம் புள்ளி பட்டியலில் இப்போது முதல் 2-3 இடங்களில் உள்ள அணிகள் அதிகப்படியான வெற்றிகளை பெற்றால்தான் 3வது மற்றும் 4வது இடங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய அணிகளுக்கு உருவாகும். உதாரணமாக 12 புள்ளிகள் 14 புள்ளிகள் எடுத்தாலே 3வது மற்றும் 4வது இடங்களை கைப்பற்றி பிளே ஆஃபுக்குள் மற்ற அணிகளால் நுழைந்துவிட முடியும். அப்படி நடக்க வேண்டுமென்றால் புள்ளி பட்டியலில் இப்போது முதல் 2-3 இடங்களில் இருக்கும் அணிகள்தான் அதிக வெற்றிகளை குவிக்க வேண்டும். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடத்தில் இருந்த டெல்லி அணிதான் வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆகவே சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 7 போட்டிகள் மீதமும் இருக்கிறது. இதில் 5 போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃபுக்குள் நுழைந்துவிட முடியும். அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்னது போல புள்ளி பட்டியலில் முதல் 2-3 இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே அதிக வெற்றிகளை இனிமேல் குவிக்க வேண்டும். 2-3 இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் அனைத்தும் அதிகப்படியான தோல்விகளை அடைய வேண்டும். அந்த வரிசையில் நேற்றைய போட்டியின் முடிவு என்பது இந்த கோட்பாட்டின் அடிப்படையில்தான் நடந்து முடிந்திருக்கிறது.